ஆமி அண்ணியோட எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ எனக்கு கோப்ரியாரிட்டி அதெல்லாம் ஸ்டாப் பண்ணும் போது வந்து கண்டிப்பாக பண்ணிக்கலாம். தென் அதுக்கு முன்னாடி ப்ளீஸ் வந்து யாரும் இது போடல அது போடலான்னு பெண்டிங் கேட்காதீங்க. எனக்கு புரியுது, எனக்கு தெரியும். பட் நானே போடுறேன். எனக்கு உண்மையாக டைம் இருக்க மாட்டேங்குது. எப்போ டைம் இருக்கோ நான் அப்போ தான் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மீ. என்னோடய சைடும் நீங்கள் வந்து கொஞ்சம் பார்க்கணும். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து இருந்த மாதிரி ஃப்ரீயாக இப்போது இல்லை. ஸோ அதுதான் மெயின் ரீசன். மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. பட் எனக்கு தெரியுது நான் உங்களை ரொம்ப டிசப்பாயிண்ட் பண்ணுறேன்னு எல்லாம் புரியுது. பட் இருந்தாலும் எனக்கு வேறு வழி இல்லை. முடிஞ்ச அளவுக்கு நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே தர பார்க்குறேன். எப்பப்போலாம் டைம் இருக்கோ அப்போலாம் கண்டிப்பாக ரெக்கார்ட் பண்ண பார்க்குறேன். எவ்ரி டைம் இதே பேசிகிட்டு இருக்க அப்படி இப்படி நீங்கள் டென்ஷன் ஆக வேண்டாம். என் சைட்லேருந்து ஃபால்ட் இருக்கனால நான் கண்டிப்பாக உங்கள்கிட்ட சாரி கேட்டதாகணும். சாரி. நான் சூன் எல்லா கமெண்ட்க்கும் ரிப்ளை பண்ணுறேன். எல்லாமே நான் பண்ணிடுறேன். ஓகே, சரி வாங்க ரெஸ்ட் எடுக்க போகலாம். எதோ ஸ்டாப் பண்ணும்போது அது பண்ணிக்கலாம். எதோ ஸ்டாப் பண்ணிப்போண்ணா. ஸோ சார்ல்ஸ் கிட்டேருந்து நிறைய ஃபோன் கால் வந்திருக்கோம் வயனுக்கு. பட் ஸ்டில் வயன் வந்து கால் எடுத்துருக்க மாட்டா. இக்னோர் தான் பண்ணிகிட்டு இருந்திருப்பா. ஏன்னா அவள் ஜங்கு கூட லேப்பில் நல்லா படி தூங்கிட்டு இருக்கா. ஸோ ஜங்குக்கு தான் கொஞ்ச நேரம் கழிச்சு எழுப்புறான். மா மா நான் நான் என்ன கொஞ்ச நேரம் தூங்குறேனே மாமா. கொஞ்சம் எழுந்துருடி சொல்கிறேன், எழுந்துரு. என்ன மாமா? ஜங்குக்கு வந்து வயனோட ஃபேஸை கட் பண்ணிவிட்டு பாருடி, நீ இதெல்லாம் யோசிக்காது சரியா? என்னை இதெல்லாம் ஒரு மேட்ரு இல்லை. நான் வந்துடுவேன். இப்போ என்ன அது எனக்கு எப்படி இருக்கணும்னு எனக்கு தெரியும். நீ இப்போ கொஞ்சம் நிம்மதியாக தூங்குறல, உனக்காக எவ்வளோ நாள் தூக்கலாண்டி. அப்புறம் உன்னையோன்னு மட்டும் சொல்கிறேம்மா, உனக்கு 1000 கேள்வி இருக்கலாம். ஏன் ஏன் எனக்கு ஏன் அப்படின்லாம். எல்லா கேள்விக்கும் பதில் நான் ஒருத்த மட்டும்தாண்டி. ஜங்குக்கு மட்டும்தான். உனக்கு என்ன கேட்கணுன்னாலும் என்கிட்ட கேளு சரியா? மனசுக்குள்ளே எதுவும் வச்சிட்ருக்காது. எனக்கு தெரியுதுமா, உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கேன். மன்னிச்சிடு. இதை தாண்டி எனக்கு வேறு என்ன கேட்கணுன்னுலாம் எனக்கு தெரில. உண்மையாக தெரிலம்மா. தெரிஞ்சதை நான் கண்டிப்பாக கேட்பேன். அவ்வளோ ஈக்குவலாம் உன்கிட்ட இல்லடி. உனக்காக எவ்வளோ நாள் தூக்கலான்னு தோணுது. நான் உண்மையை சொல்லலாம், நான் உண்மையாக தப்புலாம் பண்ணலாமா? நான் பண்ண ஒரே ஒரு தப்பு, உன்கிட்ட நிறைய மறைச்சிட்டேன். அதுதான் நான் இப்போ ஒரே நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு தாண்டி இருக்கேன். நீ எப்போ என்னை விட்டு மட்டும் போயிடாதம்மா. ஏன்னா இவ்வளோ 2 பேரும் சஃபர் ஆகுறோன்னா ஒரே ஒரு ரீசன் தான். 2 பேரும் ஒன்றா வாழணும் தான். எப்பயும் என்னை விட்டு மட்டும் போயிடாதே. சத்தியமாக தாங்க மாட்டேன். எல்லாத்துலேயும் தோற்று போகிறேன். ஆனால் உன் விஷயத்தில் மட்டும் தூக்க சொல்லாத. செத்துரு வண்டி போண்டாட்டி. லவ் யூ. சரி, நீ தூக்கம் வருதுனால தூங்கு. ஸோ வயனும் அப்படியே ஜங்கு கூட லேப்பில் படுத்துட்டு, மாமா என்னம்மா? இல்லை உங்களுக்கு தெரியுமா எப்பயோ நான் அந்த பேப்பரில் சைன் வாங்க போகிறேன்னு? என்ன தோணுச்சு? அவ்வளோ பெருசாலாம் அதை தோணல. ஓ ஓகே, நான் தோத்தவ ஹாப்பியாக இருப்பாளா? ஓகே, தோத்துடலாமே, எதுக்கு இன்னும் சைன் வாங்காமல் இருக்கான்னு தோணுச்சு. மற்றபடி வேறு எதுவும் தோணல. என்ன தப்பாக நினைக்கலையா? அப்போது நீ என்ன நிறைய தப்பாக நினச்சிருக்கணுமேடி. சொல்லு. ஏன் உங்களுக்கு இப்போ வரைக்கும் என்ன எவ்வளோ பிடிச்சிருக்கு? தெரில. அதுக்கு ஆன்சர் எனக்கு உண்மையாக தெரியும் தெரியாது, அதான் உண்மை. என்ன சொல்கிறேன்னு தெரிலடி. வேணாம், இதை பற்றி பேசாத. எனக்கு எண்ட் ஆஃப் த டே நீ 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 மட்டும்தான். அது மட்டும்தான் தோண்டிகிட்டு இருக்கும், எப்பவுமே தோண்டிகிட்டு இருக்கும். அவ்வளோதான், சிம்பிள். யாருக்காகவும் உன்னை விட்டு கொடுத்துட மாட்டேன்டி. ஏன் நிறைய டைம் நினச்சிருக்கேன், வேணாண்டா அவனுக்கு வயன் வேணாண்டா. என் செல்ஃபே விட்டு கொடுக்க மாட்டேங்குது. ஏன் வயன் வேணாம், அவ இல்லாமல் நீ எப்படி இருந்துருவ அப்படி இப்படின்னு என்னையே நிறைய கொஷின் பண்ணிக்குதுடி. அதனால் மட்டும்தான். உனக்கு எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலையாம்மா? இனிமேல் அதுக்கு ஆன்சர் எனக்கு தெரில மாமா. உங்களுக்கு பிடிக்குது, அதே அளவுக்கு எனக்கு உங்களுக்கு பிடிக்கல. பிடிக்கணும். சரி ஓகே.
இங்கே பாரு வேணாண்டி, நீ ரொம்ப அழுதுட்ட. திரும்பி திரும்பி எனக்காக அழுகணுன்னு எந்த அவசியமும் இல்லை. உன்னை நானே நிறைய அழுக வச்சுருக்கேன், மன்னிச்சுக்கோ. வேறு என்ன சொல்லணும் தெரில, மன்னிச்சுக்கோடி. ஸோ ஜங்குக்கும் அப்படியே வாயின் லைட்டாக தட்டி தட்டி தூங்க வச்சுருப்பான். ஸோ வாயின் நல்லா தூங்கியிருப்பா. ஸோ அவளுக்கு பில்லோலாம் வச்சுட்டு அழகாக தூங்கட்டும் எல்லாம் செட் பண்ணிவிட்டு அவனும் பக்கத்தில் படுத்து நல்லா தூங்கியிருப்பான். ஸோ மார்னிங்கு ஜங்குக்கு வந்து 4:08 வாயினுக்கு கிஸ் பண்ணிவிட்டு கிளம்பியிருப்பான் ஆஃபீஸ்க்கு. ஸோ வாயின் இப்போ தான் பொறுமையாக எழுந்துக்கிறா. பார்த்தா சார்ல்ஸ் கிட்டேருந்து அவ்வளோ கால். வாயின் அப்படியே கன்ஃபியூஸ்டாக பார்த்துட்ருக்கா, எதுக்கு இத்தனை கால்னு. ஓகே சார்ல்ஸ் கிட்ட பேசலாம்னு சொல்லிட்டு அவள் கால் பண்ணுறா. ஹலோ சார்ல்ஸ். ஏய், எவ்வளோ நேரம்டி கால் பண்ணுறது? ஒரு கால் டக்குன்னு எடுக்க தெரியாதா உனக்கு? பாரு, சொல்கிற லொக்கேஷன் சீக்கிரமாவா. இல்லை சார்ல்ஸ், எனக்கு மனசே ஒரு மாதிரி சரியில்லை, அதுக்கு தான் சொல்யூஷன் சொல்ல கூப்பிட்றேன், வா. புரியுதா? சார்ல்ஸ் வாண்ணா வாடி. ஸோ வைனோ சார்ல்ஸ் ஒன்று எடுத்து கிளம்பி போகிறா. ஸோ சார்ல்ஸ் வந்து ஆல்ரெடி வெயிட் பண்ணிகிட்ருப்பா. இவ்வளோ நேரம்டி, உட்கார். என்னாச்சு சார்ல்ஸ்? என்ன ஆச்சா? சைன் வாங்கிட்டியா? எப்படி பண்ணா? தெரியாமல் வாங்கினியா? ஏதாவது சண்டை போட்டானா? சுத்தமாக இல்லை. ஒரு டைமும் சைன் போடுறதுக்காக ட்ரை பண்ணுவேன், ஆனால் நான் அதை போட விட மாட்டேன். என்றைக்கே தெரியாமல் நான் அதை கேன்சல் பண்ணிவிடுவேன். ஆனால் இதை ஜங்குக்கு நோட் பண்ணிகிட்டே இருக்கான் போல். என்கிட்ட அவனே வந்து உனக்கு சைன் போடணுமா, இரு நானே போடுறேன், உன்கிட்ட தோற்று போடல, எனக்கு ஒன்றும் ஈகோ கிடையாது, நீ ஹாப்பியாக இருந்தால் போதும். சார்ல்ஸ் ஜங்குக்கு நல்லா இருந்தால் போல். நினச்சேன் அதை தான் பண்ணுவான்னு நினச்சேன். அதே மாதிரி ஸ்கோர் அடிக்கிறான். ஜங்குக் என்னடா, பிரிக்க முடியாதா? பிரித்து காட்டுறேன். நீ கெஞ்சணும்டா, விட்டுரு, என் வாயனை விட்டுரு, நீ கெஞ்சணும். ஏன்னா நீ எனக்கு அவ்வளோ பண்ணியிருக்க. சார்ல்ஸ் என்னாச்சு யோசிச்சுட்ருக்க? இல்லை, உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு நினச்சேன். நீயும் ஜங்குக்கும் ஒன்றா வாழ ஆரம்பிச்சிட்டிங்களா? ஐ மீன் என்ன மீன் பண்ணுறேன்னு உனக்கு புரியுதில்ல பேப், ஒன்று தான் கேட்குறேன். நினச்சேன் என்ன நீ தான் வேணும்னு சொல்லிட்டு போட்டு கட்டாயப்படுத்தி எதோ பண்ணிட்டானா? இல்லை, அவங்க வேணாம் தான் சொல்லுவாங்க, ஆனால் எனக்கு தான். ஏன் பேப் நீயா பேசுகிற? சேசாவா உனக்கு வேணும் நீயே கேட்டியா? ஏன்னா அம்மா இல்லடி. எல்லாத்துலேயும் ஸ்கோர் அடிக்கிற ஜங்குக், இப்போ என் ஸ்கோரை பாரு. இதுக்கு மேலே என்னால் இழுக்க முடியாது, கொண்டு வந்துடுவானு தான் எண்டுக்கு. சும்மா எழுத்துக்கிட்டேன், எனக்கும் கடுப்பாக இருக்குல்ல. அயன், நம்ம உனக்கு டெய்லி செக்கப் பண்ணுவோம்ல, இப்போ செக்கப் பண்ணிட்டு வந்துடலாமா ஹாஸ்பிட்டல் போயிட்டு? இல்லை சார்ல்ஸ், செக்கப் பண்ணிட்டு வந்து எனக்கு மனசே சரியில்லை, ஏதோ ஓடிட்டே இருக்கு, இப்போ நார்மலாகிடும் வா அப்படி சொல்லிட்டு சார்ல்ஸும் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிடுறா. கொஞ்ச நேரத்தில் அவளுக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ சார்ல்ஸ் தான் ட்ரீட்மெண்ட் நடுவில் வந்து பேச வைக்கிறாங்க. அயன் பேப், என்ன பேப், ஓகேவா? தலைவலுக்கு இங்கே பாருங்க, இப்போ ஸ்டெயின் பண்ணாத பேப். நான் சொல்கிறது மட்டும் லிசன் பண்ணு. ஜங்குக்கு எவ்வளோ நல்லவ, அவன்கிட்ட போய் நீ இப்படி பிஹேவ் பண்ணலாமா? சொல்லுமா பேப், நான் உங்கள்கிட்ட தான் பேசிகிட்ருக்கேன். நீ ஏன் இவ்வளோ கேவலமாக பிஹேவ் பண்ணுற ஜங்குக்கிட்ட? அவன் மேலே எவ்வளோ லவ் வச்சுருக்கான். நீ தகுதியானவளா அவன் லவ்க்கு? இல்லை, சரி காம் டவுன் பேப். பாரு, உனக்கும் ஜங்குக்கும் சுத்தமாக அவன்
லவ்வில் 100% இருக்காண்டி. நீ ஃபெயில் ஆகிட்டுருக்க. தேவையா உனக்கு? வேணாம்ல. உனக்கு தகுதி இருக்கா ஜங்கு கூட வாழ? சொல்லுவேன். இல்லை, நான் தப்பு பண்ணிட்டேன்ல. ஸோ தப்புக்கு என்ன பண்ணணும்? தண்டனை அனுபவிக்கணும்ல. ஆமாம். ஸோ நீ செத்துடு. செத்துடுறி. ஜங்குக்காக சாக மாட்டியா? ஆனால் அவன்கிட்ட சொன்னா என்ன பண்ணுவான்? சொல்லுவே, உன் வாயிலேருந்து நான் கேட்கணும். செத்துடுவான். உனக்காக செத்துருவான்ல? ஆமாம். எங்கே வாயை திறந்து சொல்லு. ஜங்குக்கு எனக்காக செத்துடுவான். நீ சொன்னா செத்துடுவான். ஒரு வார்த்தை சொன்னால் செத்துருவான்ல? அப்போ நீ சாக மாட்டியா? சொல்லு பே, நீ சாக மாட்டியா? செத்துடுவேன். செத்துடணும். இப்போ நான் ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போவேனா, அங்கேருந்து நீ கீழே குச்சி செத்துருவியா? என்னடி? பயமா இருக்குச்சா? என்ன உள்ளவ வேற எப்படி ப்ரூவ் பண்ணுறது? நீ அவனுக்கு எவ்வளோ துரோகம் பண்ணியிருக்க தெரியுமா? ஆரம்பத்துலேருந்தே உன்னை சரி லவ் பண்ணிட்டுருக்கான். ஆனால் நீ கேவலம் மிஞ்சுவை லவ் பண்ணி அவன் உன்னை விட்டு போகிற மாதிரி ட்ராமா போட்டான். அவனுக்கு கொஞ்சம் கூட உன் மேலே லவ் கிடையாது பேப். ஆனால் ஜங்குக்கு ரொம்ப பாவம். ஆரம்பத்துலேருந்து உன்னை எவ்வளோ லவ் பண்ணான். உனக்காக அவன் தம்பியே கொலை பண்ணுற மாதிரி செட்டப் பண்ணான். அவங்க அம்மா அப்பாவை கஷ்டப்படுத்தினான். உனக்காக அவன் அவ்வளோ கஷ்டப்பட்டான். ஸோ செத்து போயிடு. சிம்பிள். டாக்டர், எல்லாம் ஓகே தானே? இவளுக்கு இது மண்டைக்குள்ள அந்த இரேஸே ஆகாது. இல்லை சார்ல்ஸ், நீ கூப்பிட்டு போகலாம் பிளைண்டாக. ஷியர்லி? தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். ஸோ கொஞ்ச நேரத்தில் சார்ல்ஸும் கூட்டிகிட்டு போயிடுறா வயனை. ஸோ வயனை இப்போ இருக்க அழுதுகிட்டே தான் வந்திருப்பா காரில். சார்ல்ஸ் அது என்ன ஏதுன்னு கூட கேட்டிருக்க மாட்டா. இப்போ கரெக்டாக வயனோட காலேஜ்க்கு தான் கூட்டிகிட்டு போயிருப்பா. வயன் சார்ல்ஸ் அவங்களுக்கு எல்லாம் ஒரே காலேஜ் தான். பேப், உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? போ. மோஸ்ட்டாக நம்ம கூட இருக்கவங்களாம் அந்த பில்டிங் மேலே ஏறி நின்று தான் விழுவாங்க. நீயும் போய் இந்த பில்டிங் மேலே ஏறி நின்று விழுந்துரு. அதுக்கு முன்னாடி ஜங்கு கிட்ட உன் காதில் நீ தெரிவிக்கணும். நான் அவனை கால் பண்ணி வர சொல்கிறேன். சரியா பே? சரி சார்ல்ஸ். போ. ஸோ ஐனோ ஸ்டெப் சரி போயிட்டுருக்கா. இப்போ தான் சார்ல்ஸ் ஜங்குக்கு கால் பண்ணலான்னு சொல்லிட்டு கால் எடுக்கிறா. ஹலோ ஜங்கு. சாரி, யார்? ஓ, அவ்வளோ சீக்கிரமாக இருந்துட்டியா? சாரி, ஞாபகம் இல்லை. யார்? ஜங்கு, நான் சார்ல்ஸ் பேசுகிறேன். சார்ல்ஸ், என்னடி கால்லாம் பண்ணியிருக்க? ஏதோ என்னை பார்த்தா எதிரியை பார்க்குற மாதிரி பார்ப்பியே. இல்லை, என்னடி எந்த விஷயம் இல்லாமல் கால் பண்ண மாட்டே? என்ன விஷயம்? என்னன்னு தெரியல ஜங்கோக். உன் பொண்டாட்டி இருக்கால, சரிண்ணா என்னை மாலில் மீட் பண்ணா. எனக்கும் ஜங்குக்கும் தகுதி இல்லைண்ணா. சரி, நம்ம காலேஜ் ஒரு டைம் பார்க்குறோன்னா. சரி, ஓகே. மென்டலி ஒரு மாதிரி இருக்கான்னு தெரிஞ்சு சரி நம்மளால் முடிஞ்ச ஒரு உதவி அப்படின்னு கூப்பிட்டு போனேன். திடீர்னு எல்லாரும் அந்த பில்டிங்லேருந்து அப்படி ஆகிடுவாங்கள்ல, அந்த பில்டிங்க்கு ஸ்டெப் சரி போயிட்டுருக்கா. என் பின்னாடி வந்தேன்னா டெஃபினட்டாக குதிச்சிருவேன். உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணுற மட்டும் சொன்னான். அதான். சார்ல்ஸ், ஏய் என்னடி பேசுகிற? போய் கூடு, நான் வந்துகிட்டே இருக்கேன். ஜங்கு, நான் வரக்கூடாது. சார்ல்ஸ், போன்னு சொன்னேன். நான் வந்துகிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக இறங்குறான். காரும் டக்குன்னு எடுத்துடுறான். என்னடா இவ்வளோ சீக்கிரம் கார் ஆன் பண்ணிட்டியா? சார்ல்ஸ், பார்த்துக்கோ கொஞ்சம் ஓகேவா இல்லை? கொஞ்சம் பார்த்துக்கோ. நீ வா, நான் பார்த்துக்கிறேன். பாய் ஜங்கு.
வாடா, சீக்கிரம் வா. உனக்கு நிறைய மெமரிஸ் தான் நான் ரீக்ரியேட் பண்ணோம்ல, அதுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். குயிக். ஜங்குக்கும் கொஞ்ச நேரத்துலேயே வந்திருப்பான். ஸோ இப்போ வயந்தான் அந்த எட்ஜில் நின்றுட்டுருக்கா. சார்ல்ஸ், பேப், என்ன இவ்வளோ சீக்கிரமா? ஜங்குக்கு வரட்டும். ஜங்கு கிட்ட எல்லாம் சொல்லி அன்னிப்பு கேட்டு குதிச்சிடுறேன். ஓகே பேப். சூப்பர். சார்ல்ஸ், என்ன பேப்? ஜங்குக் வந்துட்டே இருக்கான். எனக்கு கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவான். ஜங்குக்கும் கொஞ்ச நேரத்தில் வந்திருப்பான். வந்த உடனே அவன் சார்ல்ஸ் கூட பார்த்துருக்க மாட்டான். அந்த பில்டிங் பார்த்துட்டே தான் அவன் ட்ரை பண்ணிட்டு வந்திருப்பான். பில்டிங்கில் இருக்கிறது அவனுக்கு நல்லா தெரியுது, ஒயின் இருக்கிறது. டக்குன்னு ஸ்டாப் பண்ணிவிட்டு ரொம்ப வேகமாக ஸ்டெப்ஸ் ஏறலான்னு வருவான். ஸோ ஒயின் பார்த்துருப்பா ஜங்குக்க. ஆமாம், வேண்டாம். என்ன பண்ணுறா ஒயன்? இறங்கு, சொன்னா கேளு, இறங்கு. நீ ஸ்டெப் ஏறினா நான் குதிச்சிடுவேன். சரி சரி, நான் ஏறல. என்னாச்சு? இறங்குமா, சொல்கிறல்ல, இறங்குடி, சொன்னா கேள்றி. பேப், என்ன? அவன் தான் சொல்கிறான்ல, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. ஓகே சார்ல்ஸ். ஹே சார்ல்ஸ், நீ சொன்ன கேட்குறாடி, இறங்க சொல்லி. ஐயோ, அது மட்டும் கேட்க மாட்டாளே. ஸோ அவ்வளோதான். ஜங்குக்கு நல்லா புரியுது. சார்ல்ஸ், நீ தான் அந்த வேலையை பார்த்தியா? நீ தானாடி அப்படி சொல்லிட்டு உன் கோவத்தில் டப்புன்னு போட்டுறாதடா, அப்புறம் செத்து போயிடுவேன். அப்புறம் யார் உன் முன்னாடி காப்பாற்றுறது? ஹே, இறங்க சொல்லு. என்ன சொன்ன அவளுக்கு? என்ன ஜங்கு அவ்வளோ அசால்ட்டாக இருக்க? உனக்கு எந்த மெமரியும் ரீக்ரியேட் ஆகலையா? நான் மன்யா ஞாபகப்படுத்திட்டா. ஹாலிஸ்னு ஒரு பொண்ணு ஞாபகம் இருக்கா? ஆலிசஸ். சார்ல்ஸ், அவ உங்கள் தானடி? ஏன் ஆளா? என்னையா லவ் பண்ணா? அவ என்னையாடா லவ் பண்ணா? ஸோ ஹாலி தான் கிரவுண்டில் போயிட்டுருக்கா. இப்போ டக்குன்னு ஒரு கை இழுத்து ரூமில் லாக் பண்ணுது. சார்ல்ஸ், என்ன ஹாலி? மல்லா, என்ன திருப்பி தின்னு போட்ட கூப்பியெல்லாம் பொறுக்க போடுறியா? ஏன்டி இந்த கிரிஞ்செல்லாம்? உனக்கு தெரியாதா நான் லவ் பண்ணுறேன்னு? மல்லா, நீ லவ் பண்ணுறேன்னு எனக்கு தெரியும். அந்த ஸ்பேஸ் நான் உனக்கு தரேன். ஓகே, உன்னோட ஃபீலிங்கில் நான் டிஸ்டர்ப் பண்ணல மல்லா. அவனை பண்ண மாட்டான்ல, உனக்கு புரிய மாட்டேங்குதுடி. அப்புறம் லவ். என்ன சார்ல்ஸ், அவன் உனக்கு கண்டிப்பாக வேணான்னு சொல்லுவான். நீ ஹர்ட் ஆகிட்டு பாருடி, நான் இருக்கேன். சார், சும்மா விளையாடாத. எல்லா பொண்ணுகிட்ட ஃபிளிட் பண்ணுற மாதிரிலாம் விட ஃபிளிட் பண்ணிட்டுல. மை லவ், நீ லவ் டீ. சரி, போய் போருக்கு போ. கூப்பியெல்லாம் தின்ட்டு ஏதாவது போட்டுருப்போம், போய் பொறிக்க வச்சுக்கு போ. இதெல்லாம் எனக்கு பண்ணியிருந்தா என்னை சரி விடு, இருந்தாலும் உன்னை தங்க தொட்டியில் வச்சு நான் தாளாட்ட தான் போகிறேன்டி. போய் பின்னாடி போ. எத்தனை பேர் இது மாதிரிலாம் அவங்க லவ் பண்ணுற பொண்ணே ஒருத்தன் பின்னாடி போகிறத பார்த்துட்டு அமைதியாக இருப்பான். நான் இருக்கிறேன்டி. காரணம் என் ஹாலிக்காக. ஹலி வலிக்குத ஹாலி, ரொம்ப நாளாக இதே பண்ணிட்டுருக்காத ஹாலி. பொடி போ. சார்ல்ஸ், ஜங்குக்கும் ஃப்ரெண்டு தானே, ஏதாச்சும் அடிச்சிருவேண்டி. நான் அவனை லவ் பண்ணுறேன்றேன், என்னை போய் தூது அனுப்ப சொல்கிறியா? போடி. இல்லை
போடி. ம். ஸோ அகெயின் சார்ல்ஸ் கையை பிடிச்சி இழுத்து அப்படியே ஹக் பண்ணிட்டே நல்லா அவனை தான் ஹர்ட் பண்ணிட்டா என்கிட்ட ஓடி வந்துடணும். நான் அவனை பத்திரமா பார்த்துக்குறேன். ம் சரியா? சார்ல்ஸ் அவங்க என்ன ஓகே சொல்லுவாங்க. கிளிப்பாண்டி போ. சார்ல்ஸ் நீ சாப்பிட்டியா? அதான் மை லவ் ஃபார்முக்கே வர. இல்லை பே இதை வாங்கி தெரியா? சரி இரு, நான் அப்போ உனக்கு வாங்கிட்டு வந்து தாண்டேன். அவன் தின்ட்டு போனதெல்லாம் பொறுக்கி போடல, அதெல்லாம் அங்கே தான் இருக்கும் எனக்கு தெரியும். அவர் ஐயோ வேணாம் 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 ஓ எனக்கு போய் இதை வாங்கிட்டு வா. ஸோ அவளும் சார்ல்ஸ்க்கு வாங்கி கொடுத்துட்டு பாய் சார்ல்ஸ் போயிட்டு வரேன். பார்த்துடு. அப்புறம் லன்ச் நான் எடுத்து வந்துட்டேன், பேக்கில் தான் இருக்குது, நான் உனக்கு அப்புறம் எடுத்து வந்து தரேன். ஓகே மை லவ், பாய், ஐ லவ் யூ டி. பாய் சார்ல்ஸ். சரி மயக்குவா. ஏய் மை லவ். என்ன சார்ல்ஸ்? பத்து பொடி. சார்ல்ஸ் ஹேர்கட் நீ சொன்னல நேற்று ஓக்கட் ஆகலையான்னு, பக்காவாக இருக்கு. அப்படியா? பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கு சார்ல்ஸ். ஓகே பாய் அப்படி சொல்லிட்டு ஓடிருப்பா. ஸோ சார்ல்ஸ் அப்படியே நின்று அப்படி ரொம்ப அழகாக ரசிக்கிறா, ஏதோ அவரோட குழந்த ஓடுற மாதிரி அப்படியே நின்று பார்த்துட்டே இருக்கா. இந்த நெஞ்சே வலிக்குதே, இவ்வளோ அழகாக இருந்தா நான் என்னடி பண்ணுறது? நீ பண்ணுறதுலாம் கடுப்பாக தான் இருக்குது, ஆனால் என்ன பண்ணுறது, கோவம் வர மாட்டேங்குது. இது மாதிரி ஏதாவது க்யூட்டாக பண்ணிட்டு போயிடுறேன். எனக்கு ஒன்று அவ்வளோ பிடிக்கும்டி இப்போ வரைக்கும். ஐ லவ் யூ மை லவ். ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ தான் ஆலிஸ் வந்து ஜங்குக்கு பின்னாடியே போயிட்டு எல்லா வேலையும் பார்த்துட்ருப்பா. ஸோ வேறு சாரி. ஏய் கணத்தல்ல உனக்கு டே இடிச்சுட்டு போவியா? டே போட்டானா? சாரி. ஆமாம் என்ன நீ எப்போ பார்த்தாலும் இப்படியே பார்த்துட்டே இருக்க, எங்கே பார்த்தாலும் கிரவுண்டில் இருக்க, நான் எங்கே பார்த்தாலும் நீ அங்கே இருக்கியே, ஏன் ஒழுங்காக படிக்க மாட்டியா? என்னதான்டி? ஷோ டீ சொல்கிறாரே என்னம்மா? நான் தான் கேட்குறேன். மாவரே சொல்கிறாரே. ஸோ மென்டல். ஜங்குக் ஒரு நிமிஷம். என்ன? இல்லை இன்னைக்கு நீங்கள் ஃபுட்பால் கோச் போகலையா? இல்லையே. ஏன்? இல்லை இந்த டைமுக்கு என்ன லவ்ஸா? சொல்லு. என்ன லவ் பண்ணுறியா? சார்ஸ் தானடி ஒன்றும் லவ் பண்ணிருக்கா. நீ என்ன லவ் பண்ணுறன்ற சார்ஸ் தெரியுமா? அதுவும் தெரியுமா? ஸோ சேட். எவ்வளோ லவ் பண்ணுற? ரொம்ப. என்ன பண்ணுற எனக்காக? இல்லை எல்லாமே பண்ணுவேன், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துப்பேன், உங்களுக்கு பிடிச்ச ஃபுட், அப்புறம் எல்லாமே உங்களுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு வரையும் எனக்கு ஃபிங்கர் டிப்பில் தெரியும். அப்படியா? எனக்கு என்ன பிடிக்காது? உங்களுக்கு எந்த காம்பினேஷன் ஃபுட் பிடிக்காது? கரெக்டாக சொல்கிறியே, கேம் நல்லா இருக்கே. சரி அப்போ எனக்கு பிடிச்சது அது அது தெரியும்ல உனக்கு? உன்னை தான் கேட்குறேன், சொல்லு எது எனக்கு பிடிச்சது? தெரியும்ல, இவ்வளோ தெரியுதுன்னா அது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்குமே. அப்போ தெரிஞ்சதை லவ் பண்ணுறியா? என்ன லூஸ் ஆடி நீ? அதெல்லாம் நான் ஓகே சொல்ல மாட்டேன்னு தெரியாமையே போ, வேலையை பாரு. இல்லை ப்ளீஸ் அப்படி சொல்ல வேணாமே, நான் வயனை விட பெட்டராக பார்த்துப்பேன். பாரு அவன் என்னை பார்த்துப்பான், நான் லவ் பண்ணல, எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவ்வளோதான். ஸோ ஜங்குக்கோட கேங் அப்படியே வந்திருப்பாங்க.
என்ன மச்சான்? பாருடா சாலோட ஆள். அவளுக்கு தெரியும்டா, தெரிஞ்சுதான் அமைதியாக இருக்கா. என்ன கருமமோ, அவள் எப்படியோ பண்ணிட்டு போகிறா. பாருமா, சும்மா இப்போ நேரம் வந்துட்டு இருக்கா, அதை புரியுதா? இல்லை இல்லை, அப்படி சொல்ல வேணாமே. வேறு எப்படா சொல்கிறது இவளுக்கு? டேய், ஏதோ சொல்லி அனுப்புங்கடா. இங்கே பாரு, அவங்க என்ன சொல்கிறாங்களோ கேட்டு நடந்துக்கோ, சரியா? அதெல்லாம் நான் சொல்கிற மாதிரி தான். டேய், பார்த்து வைங்கடா அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து கிளம்பியிருப்பான். ஸோ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஆலிஸ் மேலே நின்றுப்பா, பில்டிங் மேலே நின்றுட்டு ஜங்குக்கை பார்த்துட்டு, எல்லாம் நான் ப்ரூவ் பண்ணுறேன், ஐ ரியலி லவ் யூ ஜங்குக் அப்படி சொல்லிட்டு அப்படியே விழுந்திருப்பா. ஸோ இது வந்து சார்ஜோட கண்ணு முன்னாடி நடந்திருக்கும். சார்ஜ் அப்படியே அங்கே மயக்கம் போட்டு விழுந்திருப்பா. ஏன்னா அவள் அவ்வளோ லவ் பண்ணியிருப்பா. ஸோ அப்படியே ஃப்ளாஷ்பேக் கட் ஆகுது. ஜங்குக் அப்படியே பார்த்துட்ருக்கான் சார்ல்ஸை. அன்னைக்கு சரி, ஒரு பொண்ணு லவ் பண்ணுதுன்னா விழுந்து கட்டி ப்ரூவ் பண்ண சொல்லுவியாடா? புட்ட மாதிரி பண்ணிடுறியாடா நீ? ஆனால் கடவுளை ஹாரிஸ் என்கிட்ட அதை பிரிக்கல. ஆனால் அப்பத்துலேருந்து இப்போ ஒரு அவருக்கு எந்த ஃபீலிங்கும் கிடையாதுடா. இதோட இருக்கா, ஹார்ட் பீட் துடிச்சிட்ருக்கு, அவ்வளோதான். ஒரு நாளாச்சு அவள் எப்படி இருக்கா? ஏன்னா உனக்காக நிறைய பொண்ணுங்க ஒன்றுருக்காங்க, பெரியவன் அனுப்பிடா, அவள் விழுவா. சார்ல்ஸ், அன்றைக்கி என்ன நடந்தது நான் சொல்கிறேன், கொஞ்சம் கேளுடி. எனக்காக எந்த பொண்ணும் விழுந்தது இல்லடி, இவ விழுவா, பார்த்து ரசி. சார்ல்ஸ் பாரு சார்ல்ஸ், நான் சொல்கிறது கொஞ்சமாச்சு கேளு, சும்மா அதே பேசிகிட்டு இருக்காத, புரியுதா? ஏன்னா பசங்க தாண்டி எதுவுமே சொல்லியிருக்கானுங்க, நான் ஏதோ சொல்லடி, எனக்கே தெரியாதுடி. ஆக்சுவலாக நான் சார்ல்ஸ் சி நட்டிக்காதடா ஐயரு மாதிரி. ஸோ இங்கே வயன் இன்னும் கிட்ட கிட்ட வந்துட்டுருக்கா. வயன் பாரு, நான் சொல்கிறத லிசன் பண்ணு. வேணாமா? நீ லவ் பண்ணுறேன்னு தெரியும், நீ கஷ்டமாக படுத்ததில்லடி, வேண்டா சொன்னா கேளு, இறங்கிடு. இல்லை ஜங்கு, நான் உன்னை ஹாப்பியாக வச்சதில்லை, எனக்கு இது டிசர்வ் தான். மாமா ஐ ரியலி லவ் யூ, மாமா ஐ ரியலி லவ் யூ அப்படி சொல்லிட்டு இறுக்கமாக கண்ணை மூடுறா. ஸோ சார்ல்ஸும் அப்படி நின்று பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டுருக்கா.